மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ் அண்ட் மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். குருமார்களான பிரம்மஸ்ரீ பிதாபாக பத்ரிஜி அவர்களுக்கும் TSSM, PMC அனைத்து பிரமிட் மாஸ்டர்ஸ்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மை டியர் மாஸ்டர்ஸ், தியான சக்தி என்பது முக்கியமானது. இந்த சக்தியை ஒவ்வொருத்தருக்கும் தேவைப்படும். இந்த சக்தி வெறும் தியானம் செய்தால் மட்டுமே நாம் எல்லோருக்கும் கிடைக்கும். தியானம் இல்லாம நமக்கு சக்தி என்பது கிடைக்காது. சக்தி என்பது இல்லாம இருந்தால் நாம் எதுவுமே சாதிக்க முடியாது. அதற்காக தியானம் என்பது ஒவ்வொருத்தருக்கும் மிக முக்கியமானது. நமக்குள்ள எல்லையே இல்லாத அளவுக்கு சக்தி என்பது இருக்கு. அந்த சக்தியை நமக்கு அறிமுகப்படுத்துவது தியானம். ஆஞ்சநேயர் இருக்கிறார், அவருக்கு எவ்வளவு சக்தி இருக்கு என்ற விஷயம் அவருக்கே தெரியல. மற்ற யாரோ ஒருத்தர் உங்களுக்கு இவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு சொன்னாதான் புரிய வருது. அப்போது வரைக்கும் அவங்களுக்கும் புரியல. இந்த சக்தியை என்பது மிக முக்கியம். எதுக்காக அப்படின்னா, அந்த சக்தியை பயன்படுத்தி என்ன வேணுமோ அது எல்லாமே செய்ய முடியும். அந்த சக்தியை பயன்படுத்தி நல்ல செயல்களும் செய்ய முடியும், கெட்ட செயல்களும் செய்ய முடியும். ஆனா ஆஞ்சநேயரை அவங்களுடைய சக்தியை எல்லாம் நல்லதுக்காகவே, உலக நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்து. எத்தனையோ இந்த தியானிகளுக்கு எல்லாருக்குமே அவங்க கைடன்ஸ் என்பது கொடுத்துட்டே இருக்கிறார். எதுக்காக அப்படின்னா, எது சரி கிடையாது அப்படின்ற விஷயம் ஆஞ்சநேயருக்கு நல்லபடியா தெரியுது. அதுக்காக அவர் அவங்களுடைய தியான சக்தியை எல்லா நல்ல விஷயங்களுக்காக, 4 பேர் நன்மைக்காக, உலக நன்மைக்காக பயன்படுத்துகிறார். அவங்களுக்கு அந்த சக்தியை எப்படி கிடைச்சது? வெறும் தியானம் செய்கிறார். அந்த தியானத்தின் மூலம் மட்டுமே சக்தியை வந்தது. இதே போல் ராவணரும் இருக்கிறார். ராவணருக்கு நிறைய சக்தி அவங்களுக்கு இருக்கு. எப்படி வந்தது? அவங்களும் தியானம் நிறைய பண்ணிருக்கலாம். ஆனா அவங்க பயன்படுத்த முறை எப்படி இருக்கு? அந்த சக்தியை எல்லா உலக நாசனத்திற்காக பயன்படுத்தியிருக்கார், எல்லா கெட்டதுக்காக பயன்படுத்தியிருக்கார். அதுதான் டிஃபரன்ஸ் ஆஞ்சநேயருக்கும் ராவணருக்கும். உலகம் முழுவதும் ஆஞ்சநேயருக்கு கோயில் கட்டிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே பூஜை, பிரார்த்தனை எல்லாமே செய்கிறார். ஆனா ராவணருக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க. எதுக்காக அப்படின்னா, அவங்களுக்கு ஆன்ம ஞானம் இருந்தாலும் இந்த சக்தியை வீணாக்கிறார் மற்றும் உலக நன்மைக்காக இல்லாமல் உலக விநாசனத்திற்காக பயன்படுத்தியிருக்காங்க. நல்லது செய்தால் நல்ல கர்மா, கெட்டது செய்தால் கெட்ட கர்மம். எப்போ இந்த சக்தியை தியானத்தின் மூலம் இந்த தியான சக்தியை ஜாஸ்தி பெறுவோமோ, உலக நன்மை என்பது செய்கிறோமோ, ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் நம்முடைய ஆன்ம சக்தி என்பது ஜாஸ்தி ஆகிட்டு போகும். இந்த தியான சக்தி ஆகட்டும், இந்த பௌதீகமான இந்த உடலுடைய சக்தி ஆகட்டும், மனமுடைய சக்தி ஆகட்டும், ஆன்ம சக்தி ஆகட்டும், 2 வகையாக பயன்படுத்த முடியும். நல்லது, கெட்டது. எல்லாருக்கும் பயன்படுத்துவதற்காக மற்றும் யாருக்குமே உபயோகம் இல்லாத செயல்கள் எல்லாமே செய்யும். எத்தனையோ பேர், வெறும் ஆஞ்சநேயர் மட்டுமே கிடையாது, எத்தனையோ பேர் யோகிமார்கள் எல்லாருமே இந்த சக்தியை உலக நன்மைக்காக பயன்படுத்தியிருக்கிறார். திருவள்ளுவர் அற்புதமான திருக்குறள் கொடுத்திருக்காங்க. திருமூலர் அவர்கள் அற்புதமான திருவாசகம் என்பது கொடுத்திருக்காங்க. எவ்வளவு தியான சக்தி இருந்தால், எவ்வளவு ஆன்ம சக்தி இருந்தால் அந்த பாடல்கள் எல்லாமே அவரால் எழுத முடியும். அந்த பாடல்கள் எல்லாமே தமிழ் உலகத்திற்கு, உலகம் முழுவதும் இன்னைக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். யாரெல்லாம் இந்த திருக்குறளுக்குள்ள உள்ளர்த்தம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பி தியானம் செய்கிறாரோ அவருக்கு எல்லாமே திருவள்ளுவர் ஆகட்டும், திருமூலர் அவர்கள் ஆகட்டும், எல்லாமே தரிசனம் கொடுத்து அந்த விளக்கம் என்பது, ஆழமான விளக்கம் என்பது எல்லாருக்குமே சொல்லுவார். மகாத்மா காந்தி இருக்கிறார். அவருடைய ஆன்ம சக்தியை இந்த நாட்டுடைய சுதந்திரத்திற்காக பயன்படுத்துகிறார். ஒரு ஹிட்லர் இருக்கிறார். அவர் என்ன பண்ணார்? இந்த உலக நாசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் இருக்கு ஆன்ம சக்தி. அவங்க மூலமா 2வது பிரபஞ்ச யுத்தம் என்பது, World War II என்பது ஸ்டார்ட் ஆயிருக்கு. எவ்வளவு சக்தி இருந்தாலும் அந்த உலக நாசனம் என்பது அன்னைக்கு நடந்தது. World War II இனிஷியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ ஆன்ம சக்தி என்பது ஹிட்லருக்குள்ள இருக்க முடியும். ஸோ வீரப்பன் அவர் இருக்கிறார். எவ்வளவு கெட்ட செயல்கள் எல்லாமே செஞ்சிருக்காங்க. யாருக்குமே அவருக்கு கண்ட்ரோல் என்பது பண்ண முடியல. அந்த மாதிரி நம்முடைய ஆன்ம சக்தியை நல்ல
விஷயங்களுக்கு மட்டுமே ஒரு ஆஞ்சநேயர் மாதிரி, ஒரு மகாத்மா காந்தி மாதிரி, ஒரு திருவள்ளுவர் மற்றும் திருமூலர் அவர்கள் மாதிரி நாம் எல்லோரும் பயன்படுத்தால் நம்ம ஆன்ம சக்தி இன்னும் ஜாஸ்தி ஆக்கிட்ட போகும். நம்ம ஆன்ம சக்தியின் மூலம் இந்த உலக நன்மை என்பது நடக்கும். எவ்வளவு தியானம் பண்ணியிருந்தால் திருவள்ளுவர் அவர்களுக்கு அந்த பாட்டல் எல்லாமே வந்திருக்கு. அவர் எல்லாமே கொடுத்து போயிருக்காங்க இந்த தமிழ் உலகத்திற்கு. ஆனா நாம் என்ன கொடுத்துக்கிறோம்? எதுவுமே கொடுக்க முடியலையே. அவங்களாயிடுச்சு நம்ம மகான்கள், நாங்க எல்லாமே சாதாரணமான மக்கள், பாமர மக்கள் அப்படின்ற மாதிரி நாம யோசிக்கிறோம். அது தவறான எண்ணம் மை டியர் மாஸ்டர்ஸ். அவர் நல்ல தியானம் என்பது பண்ணியிருக்காங்க. தேவையில்லாத செயல்களுக்கு நேரம் குறிக்கல. தியானத்திற்கு அவ்வளவு முக்கியம் கொடுத்து அவர் செஞ்சிருக்காங்க. அதுக்காக அவருக்கு அவ்வளவு நன்மைகள் என்பது கிடைச்சது. இந்த உலகத்திற்காக என்ன அதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி விரும்பி அந்த ஆன்ம சக்தியை பயன்படுத்தும் போது அவங்க மூலமா அந்த நூல்கள் எல்லாமே வந்துருக்கு. நாம் என்ன செய்கிறோம்? தினம் எதுவுமே செய்ய மாட்டோம். நேரம் எல்லாமே வீணாக்கும். கோசிப்ஸ் எல்லாமே பண்றோம். அவங்க பத்தி இவங்க பத்தி அவங்க இல்லாத நேரத்துல எல்லாமே பேசிக்கிறோம். உடல் சொல்லும், எனக்கு போதும் என்ன இட்லி சாம்பார் சட்னி வடை, எனக்கு போதும் என்ன அப்படின்னாலும் இல்லை இன்னும் நல்லா இருக்குது ருசி, இன்னும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு 4 இட்லி போட்டுக்கிறோம். இந்த தியானம் எப்படி பண்ண முடியும்? அதுக்காக மை டியர் மாஸ்டர்ஸ், நம்முடைய வாழ்க்கை முறையை சரி பண்ணிக்கணும். நம்முடைய சிந்தனை முறை சரி பண்ணிக்கணும். எல்லோரும் தியானம் செய்தால் அந்த தியான சக்தியின் மூலம் இந்த உலகத்திற்கு தேவையான நன்மைகள் எல்லாமே கொடுக்க முடியும். உலக நன்மை பண்ண 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 ஆன்மாக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்குது. எவ்வளவு அனுபவங்கள் கிடைக்குமோ அவ்வளோ ஆன்ம சக்தி என்பது ஜாஸ்தி ஆக்கிட்டே போகும். அதற்காக எல்லோரும் நல்ல தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் நன்றி.